ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு 20 கொஷின் ஓகேங்களா, ஒரு 20 டைப் அந்த மாதிரி வந்து சொல்கிறேன். ஸோ இந்த 20 கொஷின் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து 7 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ 7 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். வெறும் 20 கொஷின்ஸ், டாப் 20 கொஷின்ஸு. ஸோ அதை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொஷின்ஸு. இது ரொம்ப நேரம்லாம் ஆகுது. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் நைட் ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த 7 5 மார்க்குமே நீங்கள் அட்டன் பண்ணி 35க்கு 35 எடுக்க முடியும். ரொம்ப ஈஸி தான். அதுக்கு இப்போ நான் சொல்கிற கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாவே நிறையா பேர் எடுத்திருப்பாங்க. லைக் மேத்ஸ் மைதிலி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹிபா மேக்ஸ் மேமு. ஸோ அவங்க அதே மாதிரி அலெக்ஸ் மேக்ஸு. ஸோ இவங்க நிறைய பேர் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அது ராம் மேக்ஸு. ஸோ அது மாதிரி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த சேனல் இருக்குமோ அதில் வந்து பார்த்துக்கோங்க. பட் கொஷின்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த 20லேருந்து 25 மார்க் இருந்து தான் உங்களுக்கு வந்து 7 5 மார்க் கேட்பாங்க. ஸோ ஷுவராக அதனால் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ ஓகே. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் PDF வேணால் ஷேர் பண்ணுறேன் ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் காசியன் எலிமினேஷன் மெத்தடு. காசியன் எலிமினேஷன் மெத்தட் அதிகமாக கேட்குறாங்க. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் 1.39, அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் ஒன்று 2 கொஷின் அது நிறைய தடவை கேட்குறாங்க காசியன் எலிமினேஷன் மெத்தடில். இல்லாட்டி சம்டைம்ஸ் வந்து ஈக்குவேஷனை கொடுத்துட்டு சால்வ் பை காசியன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து இன்வெஸ்டிகேட் த வேல்யூஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ ஃபார் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு லாம்டா மியூ வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு ஆஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ், யூனிக் சொல்யூஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல ஒன் சொல்யூஷன் அது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து ஃபஸ்ட் யூனிட். அதுக்கப்புறம் வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு ஓகேங்களா. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 9th கொடுத்துருக்கேன் பாருங்கள், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. அந்த மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிரேமர் ரூலு இங்கே கொடுத்துருப்பேன் கீழே. கிரேமர் ரூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 17வது ஏ மேட்ரிக்ஸ், ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வி ஹவ் டு ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, 3 ஈக்குவேஷன்ஸ். அதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட் யூனிட். இதை தாண்டி கேட்கவே மாட்டாங்க. அதில் அதிகமாக கேட்குறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் த லாம்டா அண்ட் மியூ வேல்யூ, அதில் வந்து கண்டிப்பாக ஒன்று வருது. ஸோ அதுக்கப்புறம் கிரேமர் இல்லை அப்படின்னா இது காசியன் எலிமினேஷன் மெத்தட், இதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்க. இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்குறாங்க, சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்கில் கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த தேர்டாக கொடுத்துருக்கேன்ல ஈக்குவலேட்ரல் ட்ரியாங்கிள், ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இல்லை ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரியாங்கிளை ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த மாதிரி கொஷின் அதிகமாக கேட்குறாங்க. அப்புறம் அந்த 4th கொடுத்துருக்கேன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நிறையா தடவை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் x plus z = x plus iy இருக்குது. ஆர்குமெண்ட் ஆஃப் z - i டிவைடட் பை z + 2 = π/4 we have to show that x² + y² + 3x - 3y + 2 = 0. ஸோ இது அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் இந்த மெத்தடில் வேறு ஏதாவது இருந்தாலும் பாருங்கள். பட் இது அதிகமாக கேட்குறாங்க பர்டிகுலராக இந்த கொஷின். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட்டில் சால்வ் த ஈக்குவேஷன் 6x⁴ - 35x³ + 62x² - 35x + x = 0. ஸோ இது அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் x - 2. ஸோ இந்த ஃபார்மில் உள்ளது. ஸோ இதுவுமே அதிகமாக கேட்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த 2 அதில் இந்த 2லேருந்து இந்த 2 மெத்தட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. அப்புறம் இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, இது 2லேருந்து உங்களுக்கு மேபி 2மே வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு 5 மார்க் 100% இல்லை 200% கன்ஃபார்ம் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த 5th யூனிட்டில் டைப் ஆஃப் கோனிக், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அண்ட் ஃபைண்ட் த சென்டர், ஃபோக்கி அண்ட் டைரக்ட்ரிக்ஸ். அந்த கோனிக்கோடைய டைப் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதோடைய சென்டர், ஃபோக்கி, டைரக்ட்ரிக்ஸ்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்த கொஷின் பர்டிகுலராக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 18x² + 12y² - 144x + 48y + 120 ஓகே. அடுத்து அதே மாதிரி ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் டு த பேரபோலா. பேரபோலாவோட ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வந்து ஃபைண்ட் பண்ணுறது. அடுத்தது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது அதே மாதிரி தேர்ட் யூனிட்ல இந்த x⁴ - 10x³ + 26x² - 10x + 1 = 0. ஸோ இது அதிகமாக கேட்குறாங்க. 4th யூனிட்ல வந்து இந்த டொமைன் ஃபைண்ட் பண்ணுறது அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் சம் ஐடென்டிட்டி கொடுத்துட்றாங்க. இல்லாட்டி சால்வ் த ஒரு ஐடென்டிட்டி ட்ரிகோனோமெட்ரிக் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் லைக் 1, 1, 3, -2, 1, 3 அந்த மாதிரி 3 பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து நீங்கள் எழுதிடுவீங்க 2x² + 2y² அந்த மாதிரி எழுதிட்டு ஸோ அது வந்து GFC அதை வச்சு 3 ஈக்குவேஷன் வரும். அதை வச்சு சால்வ் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸி, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபைண்ட் த ஆல் ரூட்ஸ். தேர்ட் யூனிட்டில் இதோட ஆல் ரூட்ஸ். அப்போ 6 ரூட்ஸ் இருக்குது x⁴ 6ங்கிறப்ப அதில் 2 ரூட் 2 + i அண்ட்
3 மைனஸ் ரூட் 3ங்கிற 2 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் 4 ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி ஆஃப் 2z+1 டிவைடட் பை iz+1ங்கிறது இப்படி இருக்குன்னா, ஸோ இதோடைய லோட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய லோக்கஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து 2x² + 2y² + x - 2y = 0ன்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைண்ட் த வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் லென்த் ஆஃப் த லாட்டெக்ஸ் ரெக்டம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிராமர் ரூல் சொல்லியாச்சு. அப்புறம் இந்த எக்ஸ்போர் சொல்லியாச்சு முதல்லையே. இவர் இது செகண்ட் யூனிட்டில் z³ + 8a = 0 இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அது அப்புறம் ஒரு லைக் z+8 / z+1 ஹோல் பவர் 10 அந்த மாதிரி சம்திங் ஒரு கொடுத்துட்டு, ஸோ அது வந்து பியூர்லி இமேஜினரி இல்லை பியூர்லி ரியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது அகெயின் சால்வ் தி ஈக்குவேஷன் தேர்ட் யூனிட். அதோட 1 சொல்யூஷன் வந்து 1/3 அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும். 3 சொல்யூஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் 7 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸ் அண்ட் இந்த கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். எனி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் அப்டேட்.